நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான சூப்பரான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்தியன் வங்கி சார்பில் வாடிக்கையாளர்களுக்கு புதிய கட்டண விதிமுறைகள் குறித்த மெசேஜ் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் ஜூலை 1ஆம் தேதி முதல் இலவசமாக அனுமதிக்கப்பட்ட தடவைகளை தாண்டி பிற வங்கி ஏடிஎம்களில் மேற்கொள்ளப்படும் நிதி பரிவர்த்தனைகள், நிதி அல்லாத சேவைகளுக்கு செய்யப்படும் பரிவர்த்தனைகளுக்கு விதிக்கப்படும் கட்டணம் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் வங்கி வாடிக்கையாளர்கள் இலவசமாக அனுமதிக்கப்பட்ட தடவை பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். அனுமதிக்கப்பட்ட தடவைகளை தாண்டி பிற வங்கி ஏடிஎம்களில் பணம் எடுத்தால் 21 ரூபாய் மற்றும் ஜிஎஸ்டி வரியாக 3 ரூபாய் 78 காசுகள் சேர்த்து 24 ரூபாய் 78 காசுகள் தற்பொழுது வசூலிக்கப்படுகிறது. ஜூலை 1ஆம் தேதிக்கு பிறகு இந்த கட்டணம் 2 ரூபாய் அதிகரித்து 26 ரூபாய் 78 காசுகள் என்ற அளவுக்கு உயர வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ பாத்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ல இருந்து ஒரு முக்கியமான மெசேஜ் அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப இந்தியன் வங்கியுடைய ஏடிஎம் பிற வங்கிகளுடைய ஏடிஎம் மெஷின்ல ஒரு குறிப்பிட்ட தடவை வரைக்கும் இலவசமா நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேல நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 24 ரூபாய் 78 காசுகள் வசூலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தற்பொழுது இந்த தொகையானது அதிகரிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் 26 ரூபாய் 78 காசுகள் இனி பிடித்தம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க இந்தியன் வங்கி அல்லாத பிற வங்கி ஏடிஎம்ல போயிட்டு நீங்க பணம் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய இந்தியன் வங்கி அக்கவுண்ட் கணக்குல இருந்து 26 ரூபாய் 78 காசுகள் ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் பிடித்தம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்தியன் வங்கி கிளையை அணுகலாம். கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள்.